எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு புது டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட குவிக்காக பண்ணக்கூடிய டிஃபன் எதான்னு சொல்லுங்கோ, சட்டுன்னு பண்ணக்கூடியதா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது கேட்க நான் அவலை வச்சு ஒரே இதில் 3 டிஷ் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறேன். முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, மிளகு ஜீரகம் சேர்த்த அவல் உப்மா ஒன்று, அடுத்தது புளி அவல் உப்மா, கடைசியாக வெறும் தேங்காய் சர்க்கரை, அதாவது நான் வச்சுட்டுருக்கிறது ப்ரௌன் சுகர், உங்களுக்கு என்ன சுகர் கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு ஒரு இனிப்பு அவல். இதெல்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி மீடியம் அவல்னு கடையில் கிடைக்கிறது இல்லையா, அதை தான் வாங்கி இந்த மாதிரி 3 கப்பு ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸில் ஊறி போயிடுது, 10 நிமிஷம். இது எவ்வளோ தண்ணி விடணும்னு நீங்கள் கேட்டேன்னா, 1 கப் அவளுக்கு 1.5 கப் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி 1.5 கப் விட்டு வச்சேனாலே ஊறி போயிடும். ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வடித்து எடுத்துட்டு கொஞ்ச நாளி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டேன்னா இந்த மாதிரி பொல பொலன்னு ஆகிடும், உதிரி உதிரியாக வந்துடும் அழகாக. 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் அவல் நமக்கு. அதுக்கப்புறமா இப்போ பண்ண போகிற உப்புமாவையும் நம்ம பார்க்கலாம். மிளகு ஜீரக அவல் பண்ணலாம். இப்போது இதுக்கெல்லாமே கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். ரெண்டு டீஸ்பூன் தான் விடுறேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகு ஜீரக அவல் வாய்க்கும் ரொம்ப மணமாக இருக்கும், டக்குன்னு ஆகிடும், உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, வயத்துக்கு ரொம்ப சாப்பிட்டோன்னா அப்பா இதுவும் நல்ல ஒரு இது சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ் இது. இதை சாயங்காலத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஈவினிங் டிஃபன் ஆர் காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் போது டைம் இல்லை, டக்குன்னு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஆகணும் அப்படின்னுலாம் இந்த அவலை பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்கிறது, ஒரு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். கருவேப்பிலை, மிளகு ஜீரக பொடி எல்லாருமே பண்ணி வச்சுருப்போன்னு நினைக்கிறேன். நான் இது 2 டீஸ்பூன் மிளகு 2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இது 1.5 ஸ்பூன் கிட்ட இதை போட்டுறேன். இதில் 1 கப் அவலை போட்டுடலாம். இருக்கும் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, உப்பு காரம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஊறின அவல் தான் அப்படிங்கிறதுனால டக்குன்னு ரெடி ஆகிடுது. இந்த மிளகு ஜீரக அவல் முடிஞ்சுட்டு இதுக்கு ஒரு 1/2 மூடி எலும்பிச்சம்பழம் புழிகிறேன். இதுக்கு ஒன்றும் ரொம்ப எண்ணெய் எல்லாமும் தேவையில்லை, ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமும் தேவையில்லை, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தேன்னா நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. போஹா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டுருப்பேன். இப்படியும் ஒன்று இருக்குது, இது ஒரு விதமான அவல் உப்புமா. இது பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
அடுத்தது நம்ம இதிலேயே புளி அவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். புளி அவல் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் இந்த சைஸ் புளியை தண்ணி விட்டு, சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் தான் அது, தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இது என்ன பண்ணணும்னா, இந்த 1 கப் நம்ம ஊற வச்ச அவல் எடுத்துக்கலாம். இதில் இந்த சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். இதை இதிலேயே விட்டுடுறேன். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் நிச்சயமாக வேணும். கடுகு 1/2 ஸ்பூன் போடுறேன். கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடியே புளி அவலுக்கு மட்டும் பச்சை நிலக்கடலையாக இருந்தால் முன்னாடி போட்டுடணும். ஏன்னா அது வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்மள்கிட்ட இருக்கிறது இப்போது 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நிலக்கடலை போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சப்பொடி, காரப்பொடி கொஞ்சம் கொஞ்சம் இதில் காரம் எடுக்கிறதுக்கோசரம். மிளகாய் வத்தல் நம்ம 1 கப் தான் எடுத்துருக்கோங்கிறதுனால ஒரு 4 போடுறேன். நான் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, இது எல்லாம் நன்னா எண்ணெயில் வறுபட்டாச்சு. இப்போ இதை தூக்கி இதில் ஆட் பண்ணலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, புளி அவல்னா ஏதோ பெரிய சமாச்சாரம், புளிக்காய்ச்சல் மாதிரிலாம் பண்ணி இனி தான் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவேன். டக்குன்னு முடிஞ்சுட்டு பாருங்க, இவ்வளோதான் சமாச்சாரமே இல்லை. இது ரெடி. இதெல்லாம் கொஞ்சம் ஆறினா வேறு உதிரி உதிரியாக ஆறிக்கும். இப்போ நம்ம சுட சுட இருக்குது, கொஞ்சம் மூட்டை கட்டின மாதிரி இருக்குது. பட் ஆறினா உதிரி உதிரியாக ஆகிடும். அப்படியே இது எடுத்துக்கலாம். ரெண்டு அவல் முடிஞ்சுட்டா இப்போ மூணாவது. இதில் 1 கப் இருக்குது. இந்த 1 கப்புக்கு ப்ரௌன் சுகர், நாலு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்,
ஏன் இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன்னா, ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இப்போ எல்லோரும் ஹெல்த் கான்ஷியஸில் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அப்படி யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிறா இல்லையா? அதனால் உங்களுக்கு நாட்டு சர்க்கரை கிடைச்சாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும்னா வால்நட் போட்டுக்கோங்க, பாதாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதில் நோ நெய், நோ எண்ணெய், எந்த விதமான எக்ஸ்ட்ரா எதுவுமே இதில் கிடையாது. தேங்காய் வந்து நல்ல ஃபைபர். அவல் வந்து ஒரு சீரியல். உங்களுக்கு எல்லாமே ரெடி. இதெல்லாம் ஒரு ஹெல்தியான ஒரு சமாச்சாரத்துக்கு தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது. இல்லை எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. வெறும் அவலை இந்த மாதிரி சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் பொடி போட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த 3 அவலும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஊறினதுக்கு 10 நிமிஷம், பண்ணத்துக்கு 10 நிமிஷம், டோட்டலாக 20 மினிட்ஸ் முடிஞ்சு போயிடுது. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. என்னோடய யூடியூப்பை நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கெல்லாம். நன்றி, வணக்கம்.